உற்பத்தியாளர் நிறுவனத்துடைய ஆண்டு பொதுக்குழுவுக்கு வருகிறதற்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2024-25 ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இந்த வருஷம் மொத்த வருமானம் 1,77,11,409 ரூபாய்ங்க. இதுல நாம் வருமானம் எப்படியோட வருமானம், அதாவது தேங்காய் பண்ணுனது, தென்னை மட்டை பண்ணுனது, இளநீர் பண்ணுனது, ஜாதிக்காய் பண்ணுனது, இதனுடைய மொத்த வருமானம் 1,71,49,775 ரூபாய். நம்ம கவர்மெண்ட் அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்த தொகை 5,61,701 ரூபாய். ஆக மொத்தம் இந்த வருட வருமானம் 1,71,11,401 ரூபாய். இதனுடைய செலவுகள் அப்படி பார்த்தோம்னா, தேங்காய் நம்ம விவசாயத்திலிருந்து கொள்முதல் பண்ணிக்கிறோம், அதாவது அவங்ககிட்ட வாங்கிக்கிறோங்க. அதுல தேங்காய் வாங்கினது, இளநீர் வாங்கினது, தேங்காய் மட்டை வாங்கினது, இதனுடைய மொத்த செலவு 1,69,80,186 ரூபாய். மற்றபடியா சம்பளம் கொடுத்தது, வாடகை கொடுத்தது, மற்ற செலவு எல்லாம் பார்த்தோம்னா 6,26,380 ரூபாய். ஸோ மொத்த செலவு 1,76,07,566 ரூபாய். இதனுடைய நிகர, அதாவது மொத்த லாபம் இதுல 1,03,846 ரூபாய். இதுல வருமான வரி செலுத்துறது 8,414 ரூபாய். ஸோ நிகர லாபம் இந்த வருஷம் 2024-25 நிகர லாபம் எல்லா செலவும் போக நிகர லாபம் 95,430 ரூபாய். ஸோ இந்த ரொம்ப பெருப்படக்கூடிய விஷயங்கள். மிக குறுகிய காலத்துல இந்த அளவுக்கு ஒரு ஒரே வருஷத்தில் நாம் 11 லட்சம் ரூபாயிலிருந்து 1,20,00,000 ரூபாய்க்கு நம்ம வியாபாரத்தை பெருகிக்கிறோம். இதுக்கு முக்கிய காரணமா இருக்க ஈசா தான் நம்மளுக்கு. ஸோ இந்த நேரத்துல சத்குரு ஐயாவுடைய ஆசீர்வாதங்களும் ஆதரவு இருந்துங்காட்டி நான் இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுது. மேலும் இந்த எப்பிஓக்காக வேண்டி, இந்த மானியம்மன் உழவர் உற்பத்தியாளர்களுக்காக வேண்டி மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற நம்ம சாமிஜி சிதம்பரம் அண்ணா ஐயா அவர்களுக்கும், சிஇஓ துளசி அவர்களுக்கும் மற்றும் அலுவலர்களுக்கும், எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சேர்மன் அண்ணா சண்முகண்ணா அவர்களுக்கும், டைரக்டர் செல்வகுமார் சுமி அண்ணா மற்றும் கோபி அண்ணா அவர்களுடைய உழைப்பாளர் தான் இந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணிக்கலாம். இதை விட என்ன அப்படின்னா, சாமி சொன்ன மாதிரி நம்ம ஒரு வருஷத்துல 1,70,00,000 ரீச் பண்ணிக்கிறோம். இந்த தடவை நம்ம 5 மாசத்துல 3 கோடி ரூபாய் முக்கிய வியாபாரம் பண்ணிக்கிறோம். இது என்ன அப்படின்னா, ஈசாவுக்கு நம்ம பொள்ளாச்சி மக்கள் மத்தியில, விவசாய மத்தியில நல்ல ஒரு நம்பிக்கை ஆகிப்போச்சு. இப்ப நம்ம உறுப்பினர் இல்லாம மற்ற விவசாயிகளும், மற்ற விவசாயிகளும் வியாபாரிகளுமே நம்ம தொடர்பு கொண்டு, நீங்க காய் நீங்க வாங்கிக்கீங்க, எங்களுக்கு நல்ல பேமெண்ட் தர்றீங்க, நல்ல ரேட் தர்றீங்க, பேமெண்ட்ல எந்த விதமான டிலே வரதில்லை, அந்த மாதிரி சொல்லி எங்களுக்கு ஊக்குவிச்சு நிறைய பேர் வர்றாங்க. ஸோ நம்ம இந்த நேரத்தில் நம்மளை நம்முடைய விவசாய நம்ம உறுப்பினருக்கு அன்பான வேண்டுகோள்னா, சாமி சொன்ன மாதிரி 460 உறுப்பினர் இன்னும் 700 உறுப்பினர் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம இன்னமே கவர்மெண்ட்ல நம்ம நிறைய நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கலாம். அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி சாமி சொல்ற போது சொன்னாருங்க, 3 வருஷம் வரைக்கும் தான் நம்மளுக்கு அரசாங்க உதவி கிடைக்கும், அதுக்கு மேல நம்மளாகவே தன்னிச்சையாவே நம்ம வருமானத்தை பெருக்கி நடத்திக்கணும் அப்படின்னாங்க. செல்வகுமார் சாமி கூட சரி பாடுதில நடத்த முடியுமா பாடு அப்படின்னாரு. இப்ப கூட கேட்டிருந்தாரு பெண்ணை அந்த மாதிரிங்க. ஆனா உண்மையாலுமே அதையெல்லாம் தகத்தெரிஞ்சு 5 மாசத்துல 3.5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ண உங்களுடைய விவசாய பெருமக்களுடைய உதவியோட எங்களுக்கு நான் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்துல பெருமையோட தெரிவிச்சுக் கொள்கிறேன். எல்லாரும் நம்ம சாமிஜி அவர்களுக்கும், சிஇஓ அவர்களுக்கும், நம்ம டைரக்டர் அண்ணா அவர்களுக்கும் ஒரு பலத்த கரவாசத்தை கொண்டு இன்னைக்கு நம்ம ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு விவசாயி 466 700 பேர் ரீச் பண்றதுக்கு பெரிய காரியம் இல்லை. அதனால தயவு செய்து ஆளுக்கு ஈச்சோன் கேச்சோன் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு விவசாயி உட்பட சேர்த்துங்க. நம்ம 700ங்கிறது நம்ம ஈஸியா ரீச் ஆயிடலாம். இன்னும் சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.